பணம் பல மடங்கு சேரணும், கடன் அடையணும், நம்ம வீட்ல எப்பொழுதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நேர்மறை ஆற்றல் இருக்கணும், பணம் கையில தங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் நாள், மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் நிலைவாசல், அதாவது வாசல் தெளித்து கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அப்படி கோலம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே இதை செய்யுங்க. முடியாத பட்சத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்ககிட்ட நல்ல பணவரவு இருக்கும். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன் சுமையும் படிப்படியாக நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க, கடனையும் அடைக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பணம் தங்க ஆரம்பிக்கும், சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்களும் எனக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த தண்ணீரில் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நான் சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள் அதை மட்டும் நீங்கள் அந்த தண்ணீரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை தெளித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் தெளிக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்குள்ளேயுமே தெளிக்கலாம். அப்படி வீட்டுக்குள்ளே தெளிக்கும் பொழுதும் நிலைவாசலில் தெளிக்கும் பொழுதும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி, கெட்ட சக்தி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் என்ன, அந்த தண்ணீர் எப்படி நம்ம தயார் பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம். நம்ம மார்கழி மாதம் எப்படி பூஜை சேருமோ, எப்படி வழிபாடு சேருமோ, அந்த வழிபாடை பொறுத்து உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். நான் அந்த விளக்கேற்றுவதை பற்றியும், பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்த விளக்கேற்றினா இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். தீபம் விளக்கேற்றுவதை பற்றி அடுத்த பதிவுகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ முதல் விஷயம், மார்கழி மாதம் அப்படின்னாலே மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் கோலம் போடுவது. நாங்களுமே சின்ன வயசில் இருக்கும் பொழுதுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சதுமே 3, 3, 4 மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வாசலில் நிலைவாசலில் பெரிய பெரிய கோலம் போடுவாங்க. நாங்களுமே சின்ன வயசில் இருக்கும் பொழுதுமே அது மாதிரி கோலம் போட்டு பழகிக்கணும். இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கோலம் போட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்திரிக்கணும். ஸோ கோலம் போடணும். நைட்டே கோலம் போட்டு படுக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. காலையில் தான் நீங்கள் கோலம் போடணும். இப்போ பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு கோலம் போட முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்கள் 6லேருந்து 7க்குள்ளே வச்சு கண்டிப்பாக கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த டைம்லேயுமே இந்த தண்ணீர் நீங்கள் தெளிக்கலாம். ஸோ இந்த தண்ணீரை தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் தினந்தோறும் என்ன பண்ணால் நைட்டே தயார் பண்ணி வைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் காலையில் நீங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes முன்னாடி நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்துக்கலாலும் ஓகே, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் இல்லைனா பித்தளை சொம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் குடிக்கிற தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. இந்த தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. அதை அப்படியே ஊறட்டும், நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துடலாம். ஸோ முதல் பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள். நிறைய மஞ்சள் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு சிட்டிகையிலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ மஞ்சள் உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள், ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். நம்ம எல்லா விஷயங்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய முதல் பொருள் மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல கிருமி நாசினியாகவும் அது இருக்குது, எந்த விதமான தொற்றும் உள்ளே வராமல் அது பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். எந்த விதமான எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தியுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வராது. எல்லா விதமான கெட்ட சக்திகளுமே நிலைவாசலோட வெளியே ஓடி போயிடும், நம்மளை தொடர்ந்து எதுவுமே உள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் மஞ்சளுக்கு இருக்குது. ஸோ இது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் போடலாம், இல்லைனா நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்தக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய மஞ்சள் போடலாம், இல்லை கஸ்தூரி மஞ்சள் போடலாம், உங்களுடைய விருப்பம் தான். அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள். நம்ம எல்லா விதமான விஷயங்களுக்குமே, நல்ல நல்ல விஷயங்களுக்குமே பச்சை கற்பூரம் பயன்படுத்துவோம். பணத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல, பர்ஸில், எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே போட்டு வைங்க. அந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இந்த வாசனைக்கு இருக்குது. ஸோ அதனால் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 சிட்டிகை அளவு கையிலேயே லைட்டாக இடித்து நீங்கள் போட்டுக்கலாம்.
இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரம். மூன்றாவது பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு பொருள். ஸோ எல்லாமே நம்ம பணத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய சக்தியும் இந்த பொருட்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு 2 இல்லை 3 கிராம்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தினம்தோறும் இதை செய்கிறதுனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே அரைச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொருட்களை பவுடரை வந்து அப்படியே கலந்து வச்சிடலாம். இல்லைனா வாசல் தெளிக்கும் போது அந்த தண்ணியிலையும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கலந்து வச்சுக்கலாம். நைட்டே ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னு சொன்னால் அந்த ஊறும்பொழுது அந்த தண்ணீரில் இன்னுமே நிறைய எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். அதனால தான் நைட்டே ஊற வைக்க சொல்கிறது. இல்லைனா காலையில் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் தெளிக்கலாம். அப்படி அதுக்கும் டைம் இல்லைன்றவங்க நீங்கள் வாசல் தெளிக்கிற தண்ணியில் இதை கலந்துட்டு அப்படியே தெளித்து விட்டுடுங்க. ஸோ நீங்கள் பவுடராகவும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் தினம்தோறும் நீங்கள் நைட்டு இடிச்சும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முதல் பொருள் மஞ்சள், இரண்டாவது வந்து பச்சை கற்பூரம், மூன்றாவது கிராம்பு, நான்காவது பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் வந்து ரொம்ப ரேட் ஏறிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து தினம்தோறும் ஒரு ஏலக்காய் பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ நீங்கள் பொடியாக செய்யும் பொழுது கொஞ்சமாக அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஏலக்காயோ அந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். அப்போ தினம்தோறும் செய்கிறவங்க தினமும் ஒரு ஏலக்காய் மட்டுமாவது நீங்கள் இடித்து அதில் போட்டுக்கோங்க. ஸோ 2-3 போடுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ மினிமம் ஒரு ஏலக்காய் போதும். ஸோ அந்த ஏலக்காயும் அதில் இடித்து போட போகிறீங்க அந்த தண்ணீரில். இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் கூட சேர்த்து நீங்கள் ஜவ்வாது இருக்குது அப்படின்னா ஜவ்வாது பயன்படுத்திக்கோங்க. பன்னீர் இருக்குன்னா பன்னீர் பயன்படுத்திக்கோங்க. பன்னீர் பூ, அதாவது ரோஸ்லேயே பன்னீர் ரோஸான்னு சொல்லுவாங்க, பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இலைகள் இருக்குது, அந்த இதழ்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மற்றபடி அந்த 5 பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம். மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், ஜவ்வாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கலந்து தண்ணீர் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க. நல்ல கமகமகமன் வாசனையாக இருக்கும் உங்களுடைய வாசலே பார்த்தீங்கன்னா. இப்படி வாசனையாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக நல்லா வாசனை மிகுந்ததாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும், நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று மாலைகளால் அலங்காரம் பண்ணலாம். பிளாஸ்டிக் மாலைகள், பிளாஸ்டிக் பூக்களால் அலங்காரம் பண்ணக்கூடாது. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சம்பங்கி பூ இல்லை வேறு ஏதாச்சும் வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் வந்து எப்பொழுதுமே கட்டி அலங்காரம் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு மாலை அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக பூ வாங்கி கொஞ்சமாக கட்டி நீங்கள் அந்த மாதிரி வாசல் நல்ல வாசனை மிகுந்ததாக வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் மஞ்சள் வைக்கிறீங்கன்னா அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கோங்க. அந்த பன்னீர், ஜவ்வாது இதெல்லாமே கலந்து மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைங்க. இதுவும் உங்களுக்கு வந்து வாசல்லையே நல்ல மங்களகரமாக வச்சுக்கோ, வாசனையாகவும் வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பண கஷ்டம் அப்படின்றது நீங்கள் ஆரம்பிக்கும், கடனும் அடைய ஆரம்பிக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் வந்து கோலம் போடுற பழக்கம்லாம் இல்லைங்க, நான் வந்து வேற்று மதத்தினர், நான் வந்து செய்யலாமான்னா இந்த தண்ணீர் மட்டும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க. கோலம் போட அவசியம் கிடையாது. இந்த தண்ணீர் தெளித்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர். ஸோ அதனால் இதை வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் தெளிக்கலாம். எல்லா மூலை முடுக்குகள், கதவுகளுக்கு பின்னாடி ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வர ஆரம்பிக்கும், பண கஷ்டமும் தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கோலம் போட தெரியல, கோலம் போடுற பழக்கம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மற்ற மதத்தினர் கோலம் போட தெரியாது, கோலம் போடுற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோலம் போடுற பழக்கம் இல்லைன்றப்ப நீங்கள் கோலம் போட முடியாது. அப்போ நீங்கள் இந்த தண்ணீர் மட்டும் தினம்தோறும் நீங்கள் தெளித்து விடுங்க. அதுவே போதுமானது. வீட்டுக்குள்ளேயும் தெளித்து விடுங்க. ஸோ அடுத்து இப்போ உங்களுக்கு கோலம் போட தெரியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கோலம் போடுறதுக்கு வந்து டைம் இல்லை, அவசர கால உலகத்தில் பாதி பேர் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ கோலம்லாம் போட முடியல, கோலம் போட தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீர் மட்டும் நீங்கள் தெளித்து விட்டுடுங்க தினம்தோறும். அதுவே போதுமானது. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் நிறையவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு வச்சுட்டு அச்சு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அந்த கோலமாவை வச்சாவே அது அழகாக டிசைனாக வந்துடும். இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. அதை மாதிரி நீங்கள் போடலாம். உங்களுக்கு கோலம் போட தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அரிசி மாக்கோலம், அந்த மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷமானது. அரிசி மாவை, பச்சரிசி மாவை அரைச்சி அதில் கோலம் போடுவோம். ஸோ இதுவும் ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அந்த எறும்புகள், இதை வந்து பூச்சிகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கர்மவினை குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக கர்மவினை குறைஞ்சாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், கடன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷமானது. இதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை முடிச்சா போடுங்க. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கலாம், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க எளிமையாக. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அதில் 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே
இது மாதிரி நீங்கள் தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க. இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்ன விளக்கு ஏற்றலாம், பிரம்ம முகூர்த்த வேளையில் எப்படி பூஜை செய்யலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.